அதாவது 3 தடவை ரசூலுல்லாஹ் கையை உயர்த்துவான்னு வருதுல, ஒவ்வொரு ரக்காத்திலையும் இப்படி 3 தடவை உயர்த்தணுமா, அது அனைத்து ரக்காத்துக்கும் பொருந்துமான்னு கேட்கிறார். உங்களுக்கு அந்த ஹதீஸுடைய வாசகத்திலேயே உங்களுக்கு தெரியுது எப்படி வருதுன்னு கேட்டா, நீங்க சொன்ன அந்த ஹதீஸுடைய வாசகம், அரபி வாசகம் வந்து புகார்ல 739 ஹதீஸ். அதுல என்ன வருதுன்னு கேட்டா, தொழுகையில நுழையும் பொழுது அல்லாஹ் அக்பர் என்று சொல்வார்கள். சொல்லும்போது 2 கையும் உயர்த்துவார்கள். இது தக்பீர் கட்டி முதல்ல தொழுகையில ஸ்டார்டிங் பண்ணும்போது ருக்கு செய்யும் பொழுது ரஃபா யதைஹி 2 கைகளையும் உயர்த்துவார்கள். அப்ப ருக்குவுக்கு போகும்போது இருக்க கையை உயர்த்திடுவாங்க. ஒய்தா கால சமிஅல்லாஹு லிமன் ஹமிதான்னு சொல்லும் பொழுது ரஃபா யதைஹி அப்பவும் கையை உயர்த்துவாங்க. மூணாச்சா? இதுல வந்து 2வது ரக்காத் இருக்குல்ல, அதுல இந்த 3 வருமா? வராது. ஏன் வராதுன்னு கேட்டா, அதுல வந்து என்ன செய்யல, தக்பீர் கட்டுறதுங்கிறது வரல. முதல் ரக்காத்துல மட்டும் தான் தக்பீர் கட்டி தூங்குதல்ங்கிற தக்பீர் வரும், அடுத்த ரக்காத்துல வராது. அதே நேரத்தில் ஒய்தா காம மின ரக்காத்தைனி 2 ரக்காத்தை முடித்து விட்டு எந்திரிக்கும் பொழுது ரஃபா யதைஹி, ஏன்னா அத்தையாத்துல உட்கார்ந்துறோம்ல, ஏறக்குறைய ஒரு பாதி தொழுகை முடிச்ச மாதிரி ஒரு அர்த்தம் வந்துருது அதுல. அப்ப 2வது முடிச்சுட்டு எந்திரிக்கும் போது அல்லாஹ் அக்பர் கையை உயர்த்தி கட்டிக்கொள்வார்கள். அப்ப முதல் ரக்காத்தை முடிச்சுட்டு 2வதுக்கு எந்திரிக்கிறோம்ல, அதுக்கு கையை உயர்த்துதல் கிடையாது. முதல் ரக்காத்து செய்யறான், முதல் ரக்காத்தை முடிச்சு சைதாவுக்கு போயிட்டான், சைதாவுல இருந்து எந்திரிக்கிறான், எந்திரிக்கும் போது சும்மா கையை கட்டிக்கிற வேண்டியதான். மறுபடியும் ருக்குக்கு போகும்போது கட்டணும், ருக்குல இருந்து எந்திரிக்கும் போது அது 2 தான் எல்லா ரக்காத்துக்கும் வரும். முதல் ரக்காத்துல மட்டும்தான் 3 வரும், 3வது ரக்காத்துக்கும் 3 வரும். 3வது ரக்காத்து 2 முடிச்சு 3க்கு எந்திரிக்கிறோம்ல, உட்கார்ந்துட்டு எந்திரிக்கிறோம்ல அத்தையாத்துல, அப்படி வரும்பொழுது அந்த நேரத்துக்கு கையை உயர்த்தி கொள்ளணும் தக்பீர் கட்டுற மாதிரி. அதாவது 1வது ரக்காத்தை முடிச்சு 2வதுக்கு எந்திரிச்சோம்னா அப்படி எந்திரிச்சு சும்மா கையை கட்டிக்கிறணும். 2வது முடிச்சு அத்தையாத்து ஓதிட்டு மறுபடியும் எந்திரிக்கிறோம்னா கையை உயர்த்தி கட்டி கொள்ள வேண்டும். அப்ப 1 விட்டு 1 கணக்கு. முதல் ரக்காத்துக்கு 3 தடவை கையை உயர்த்தணும், 2வது ரக்காத்துக்கு 2, 3வது ரக்காத்துக்கு 3, 4வது ரக்காத்துக்கு 2, 1 விட்டு 1. அந்த மாதிரி தான் அந்த ஹதீஸுடைய வாசகத்திலே வருகிறது. அப்படித்தான் உயர்த்தி கொள்ள வேண்டும்.